நீங்கள் இந்த விஷயம் வந்து மீடியாலேயோ ஏதோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படின்னா நம்ம வந்து நம்மளோட பிரெயினை வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணதில்லை, ஒன்லி வந்து நம்ம 10% ஆஃப் அவர் பிரெயின் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி. இந்த விஷயம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, வில்லியம் ஜேம்ஸ் 1907 ஒரு சைக்காலஜிஸ்ட் அவரோட புக்கில் என்ன சொல்லியிருக்காருன்னா, வி யூஸ் ஒன்லி ஸ்மால் பார்ட் ஆஃப் அவர் மென்டல் ரிசோர்ஸஸ்ன்ற மாதிரி அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து 90s 70s அண்ட் 80ஸ்ல வந்து மோஸ்ட் ஆஃப் த மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் மீடியாஸில் இந்த மாதிரி வந்து இது கான்ட்ரவர்ஷலாக போச்சு. என்னன்னா நம்ம பிரெயின் வந்து ஒரு ஃபிக்ஸடான பர்ஃபார்மன்ஸ் கிடையாது, 100% மென்ஷன் பண்ணுறது. எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு குழந்தைகிட்ட ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறீங்க, டெய்லியும் வந்து 10 வேர்ட்ஸ் வந்து மெமரைஸ் பண்ணிகிட்டே வருது, ஓகேவா? லைக் நீங்கள் 15 கொடுக்குறீங்க, லைக் அப்போ கூட என்னன்னா 15 கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி காமிச்சிக்குது, அப்பப்போ 12 13 14 அந்த மாதிரி தான் மெமரைஸ் பண்ணிட்டு வருது. இனிமேல் 25 வேர்ட்ஸ் ரிமெம்பர் பண்ணிட்டு வந்தேன்னா நான் உனக்கு சாக்லேட் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி. அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா அடுத்த நாள் இல்லை செகண்ட் டேலேயே வந்து 15 தாண்டி ஒரு 16 17 வேர்ட்ஸ் கூட மெமரைஸ் பண்ணிட்டு வந்துடுது. லைக் ஒரு சம் டேஸில் வந்து லைக் 25 வேர்ட்ஸ் வந்து நார்மலாக ரிமெம்பர் பண்ண ஆரம்பிச்சிருது, லைக் அந்த ரிவார்ட் நீங்கள் கொடுக்குறீங்க சாக்லேட்டுன்ற மாதிரி. ஸோ நம்ம பிரெயினும் எப்படின்னா அதோட நீடுக்கு ஏற்ற மாதிரி அதோட பர்ஃபார்மன்ஸை வந்து அடாப்டாக பண்ணிக்கலாம், அட் த சேம் டைம் அதனால எக்ஸ்பேண்டும் பண்ண முடியும்.